போலீஸ் கஸ்டடி, நீதிமன்றம் உத்தரவு. ஜெயிலில் சிக்கிய செல்போன். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் மீண்டும் ஒரு ஷாக். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி இரவு பெரம்பூரில் அவரது வீட்டுக்கு அருகே மர்ம கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக பிரபல ரவுடியான கடந்த ஆண்டு கொல்லப்பட்ட ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உள்ளிட்ட 8 பேர் அன்று இரவே கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து நடத்திய விசாரணையில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அந்த வகையில் தற்போது வரை ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டு பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 11 நபர்களையும் 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க செம்பியம் போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக வீடியோ கான்பரன்சில் ஆஜர்படுத்த அனுமதிக்குமாறு போலீசார் முறையிட்ட நிலையில் நீதித்துறை நடுவரும் இதற்கு அனுமதி அளித்தார். அதன்பின் போலீசார் தங்களது மனுவில் 11 பேரையும் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போதுதான் கொலைக்கு உண்மையான காரணம் என்ன, கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது யார், கொலையாளிகளுக்கு நிதி உதவி செய்தது யார், சட்ட உதவி அளித்தது யார், கொலையின் பின்னணியில் இருப்பது யார் போன்ற விவரங்களை அறிய 7 நாட்கள் அவகாசம் வேண்டும் என தெரிவித்துள்ளனர். இதை தீர கேட்டறிந்து கைதான 11 பேரையும் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் சிறைக்கு சென்ற சில நேரங்களிலேயே ஒரு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கஸ்டடியில் அந்த 11 கைதிகளும் பூந்தமல்லி கரையான் சாவடியில் செயல்பட்டு வரும் தனி கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் இன்று காலை சிறை கண்காணிப்பு அதிகாரி ஜேம்ஸ் லீ பிரிட்டோ தலைமையில் தனி கிளைச்சிறையில் உள்ள கைதிகளின் ஒவ்வொரு அறையிலும் திடீர் சோதனை நடத்தினர். அவ்வாறு நடந்த சோதனையில் விரலளவு செல்போன் கைப்பற்றப்பட்டது. இது குறித்து நடந்த விசாரணையில் கஞ்சா விற்பனை செய்த நபரின் செல்போன் என தெரிய வந்தது. இருப்பினும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 11 பேர் மற்றும் பிரபல ரவுடி படப்பை குணா உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் பூந்தமல்லி தனி கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சிறை வளாகத்தில் செல்போன் சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது உண்மையாகவே அந்த நபரின் செல்போன் தானா என்ற சந்தேகத்தையும் அனைவரின் மனதிலும் ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து அனைத்து கைதிகளிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது.